வணக்கம் மக்களே, இட்லி பொடி செய்யலாம் வாங்க. எள்ளு போட்டு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு எள்ளு பொடி என்ன டேஸ்ட் இருக்காதுங்க, இதெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த பீரியட் வர்றது கூட கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக கரெக்டாக வந்துடுங்க. எள்ளு ஒரு கப்பு எடுத்துக்கணுங்க. பொரியட்டும், சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை எடுத்துக்கினேன், ஒரு கப்பு. பெருங்காயங்க, கட்டி பெருங்காயம், சிம்மில் வச்சு அப்படியே பொரிஞ்சிடும். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை உடையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 10 பல் பூண்டு தட்டி வதக்குங்க. கொஞ்சோண்டு எண்ணெயில் வதக்குங்க. நல்லா ஆற விட்ருங்க. மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் பருப்பு, எள்ளு, பொட்டுக்கடலெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்காதீங்க, டேஸ்ட்டு கம்மியாகிடும். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.